அவற்றிலும் மேலானவர், எல்லாரிலும் பெரியவர். இந்த நாளிலும் நீர் எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில கூட நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது எங்கள் இருதயங்களிலே உம்முடைய மேலான திட்டங்களை நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்து உம்மிடத்திலே இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவதற்கு வேண்டிய காரியங்களை எங்கள் இருதயத்திலே நீர் ஏற்படுத்தி தருவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை கேட்கிற அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிற அடியானையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். கடந்த 9 மாத கால அளவும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தினார். இந்த 10வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தருடைய நோக்கமும் திட்டமும் நம் மீது இருக்கிறது. அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அறிந்து நாம் செயல்பட கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். தேவன் எல்லாரையும் அழைத்தபடியினால்தான் நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அழைப்பு நமக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம எங்கேயோ இருந்திருப்போம். ஆனால் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதிலிருந்தே தெரிகிறது தேவன் உங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று. அதற்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் சாதாரண வகையில் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர் பிளான் பண்ணியிருக்கார், நம்ம மேல ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளான் படி அழைக்கப்பட்டவர்கள். அப்போ பிளான் படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்துல அன்பு கூறும் போது என்ன தெரியுமா நடக்குது? நமக்கு எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். அது யாருக்கு? தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு. இதுதான் பிரச்சனை. இப்போ தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு தான் தேவன் ஒரு வசனத்தை நமக்கு வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவது, how to love God, எப்படி நான் தேவனை நேசிப்பது, எப்படி அவர்கள் அன்பு கூறுவது அப்படின்னு சொல்லும் பொழுது மார்க் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்களும் நான் வாசிக்கும் போது, மார்க்கு சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறணுமா? இப்போ அன்பு கூறுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அன்பு கூறுறவங்களுக்கு சகலமும் எப்படி நடக்குமா? நன்மையாக தான் நடக்குமா? அப்போ தீமை நம்ம வாழ்க்கையில் கிடையாது. அப்போ எல்லாமே நன்மையாக நடக்கணும்னா நம்ம அதிகமாக ஆண்டவர் மேலே இன்னும் அன்பை செலுத்தணும். அப்போ அன்பு செலுத்தணும் அப்படின்னா எப்படி அன்பு செலுத்துவது? இதான் கேள்வி. அப்போ அந்த கேள்விக்குரிய பதில் தான் இது. எப்படி அன்பு செலுத்துவது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும். எப்படி அன்பு செலுத்தணுமா? முழு இருதயத்தோடு. எல்லாம் சொல்லுங்க, முழு இருதயத்தோடு. அடுத்தது முழு ஆத்துமாவோடு. எல்லாம் சொல்லுவோம், முழு ஆத்துமாவோடு. அடுத்தது முழு மனதோடு. எல்லாம் கொஞ்சம் வாய் வச்சிருக்கிறவங்க திறந்து சொல்லாமே, முழு மனதோடு. அடுத்தது முழு பலத்தோடு. எல்லாம் சொல்லுவோம், முழு பலத்தோடு. என்ன பண்ணணுமா? அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை அப்படின்னு சொல்ற ஆண்டவர். இது பிரதான கற்பனை என்று சொல்லும் பொழுது ஆதி முதல் உள்ள கற்பனை. பழைய ஏற்பாட்டிலும் இந்த கற்பனை இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இந்த கற்பனை இருக்கிறது. எப்படிப்பட்ட கற்பனை என்றால் அவர் மேல அன்பு கூறுகிற ஒரு கற்பனை. அன்பு கூறுறதுக்கு ஆண்டவர் நமக்கே வழி சொல்லி கொடுக்கிறார்.
நிறைய ஜனங்களுக்கு தெரியறதில்ல ஆண்டவரை எப்படி நேசிக்கணும்னு தெரியறதில்ல. போன மாதம் ஃபுல்லாகவே அன்புனா என்ன, நம்ம பிறர் மீது எப்படி அன்பு செலுத்துவதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தோம். இப்போ இந்த மாதம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் மேலேயே நீ அன்பு செலுத்த, அதுக்கு உனக்கு வழி சொல்லித்தரேன்றார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனமாக நீங்கள் கவனிங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் தீமையே வரக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்ன வரக்கூடாது, தீமையே வரக்கூடாது. தீமையே வந்தாலும் அதெல்லாம் நன்மையாக மாறணும். தீமையே ஒன்று சத்துரு கொண்டு வந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் அது நன்மையாய் மாறணும். அப்போ நன்மையாய் மாற வேண்டும் என்றால் நம்ம அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுகிறதின் விதம் தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக ஆண்டவர் சொல்றார். அப்போது நமக்கு 4 வாரம் இருக்குது இந்த மாதத்தில். அந்த 4 வாரத்துலேயும் 4 பாயிண்ட் பார்க்கலாம். இதில் 4 பாயிண்ட் இருக்குது. ஒன்று முழு இருதயம், இன்னொன்று என்னது முழு ஆத்துமா, இன்னொன்று என்னது முழு மனது, இன்னொன்று முழு பலம். இப்போ 4மே 4 வாரம் பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த வாரத்தில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, உன் முழு இருதயத்தோடு என்ன பண்ணணுமா, அன்பு கூறணுமா. லவ் வித் ஆல் தை ஹார்ட், ஹோல் ஹார்ட்டடா ஆண்டவர் மேலே என்ன பண்ணணும், அன்பு செலுத்தணும். அப்போ இருதயம் அப்படின்னு சொல்லும்போது அது அது வந்து ஃபிசிக்கலையும் குறிக்குது, ஸ்பிரிச்சுவலையும் குறிக்குது. அதாவது ஃபிசிக்கல்னும் போது நம்முடைய பாடியில் எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, ஒரு இருதயம் இருக்குது. இருதயம் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறோம். இருதயம் இல்லை அப்படின்னா நம்ம இருக்க முடியாது. சில பேர் இருதய ராஜ் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த இருதய ராஜோட இருதயம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு இருதயம் இருக்குன்றது மட்டும் தெரியும். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருதயத்தை குறித்து சொல்லும் பொழுது நம்ம பாடியில் உள்ள இருதயத்தையும் சொல்கிறாரு, அதே சமயத்தில் ஸ்பிரிச்சுவலான இருதயத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ பாடியில் நமக்கு இருக்கிற இருதயத்தில் தான் நமக்கு ஹார்ட்டில் பிளட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் 4 வால்வு இருக்குது. இப்படி 2 போகும், இப்படி 2 வரும். அப்படி க்ளீன் பண்ணி ஒன்று உள்ளே வாங்கும், ஒன்று வெளியே அனுப்பும். இது சுத்திகரிப்பெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால நம்முடைய பாடி வந்து சீரும் சிறப்புமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா நம்ம பாடி ரொம்ப கஷ்டப்படும். இது போல தான் இருதயமும் நமக்குள்ள இருக்கிற இருதயத்தில் சில காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தான் என்ன இருக்கிறதுனா 4 விஷயங்கள் இருக்கிறது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மனசில். 4 விஷயம் இருக்கிறது. என்ன அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் தான் எண்ணம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்ன இருக்குது? எண்ணம். நம்ம எண்ணுகிறோமே, நம்ம நினைக்கிறோமே, அது எங்கே இருக்கிறது என்றால் அது இருதயத்தில் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் தான் உணர்வு இருக்கிறது. 2வது காரியம் என்னது? உணர்வு. ஒன்று என்னது? எண்ணம், இன்னொன்று உணர்வு. இதை வாலிப பிள்ளைகளாக இன்னைக்கு நல்ல கவனமாக கவனிச்சுக்கணும். இது வாலிப பிள்ளைகளுக்கும் இதில் நிறைய சப்ஜெக்ட் வரும், குடும்பஸ்தர்களுக்கும் இதில் நிறையா தெளிவான காரியங்கள் உங்களுக்கு புரியும் பாருங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். சைக்காலஜிக்கலாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைக்காலஜியும் இதான் சொல்லுது. இருதயம் என்பது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இருதயத்தை கர்த்தர் எப்படி கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த இருதயத்தில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எண்ணங்கள், இந்த இருதயத்தில் தான் உணர்வுகள் இருக்கிறது. இந்த இருதயத்தில் தான் ஒரு விருப்பம் இருக்கிறது. விருப்பம் என்பது எங்க இருக்கிறது என்றால் இருதயத்தில் இருக்கிறது. 3வது என்னது? விருப்பம். 4வது என்னவென்றால் நம்முடைய நோக்கம். எண்ணம், உணர்வுகள், உணர்ச்சி, அதாவது எண்ணம், உணர்ச்சி, அப்புறம் என்னது? விருப்பம், அப்புறம் நோக்கம். இந்த விருப்பம், நோக்கம் இதெல்லாம் சேர்த்து சொல்லணும்னா இன்னொரு வார்த்தையில் பிப்ளிக்கலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, வேதத்தின் பிரகாரம் நம்ம சொல்லணும் அப்படின்னா சித்தம்னு சொல்லலாம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, சித்தம், ஆண்டவருடைய சித்தம். அது இந்த சித்தம் என்பது விருப்பத்தையும் நோக்கத்தையும் சேர்த்தது தான். நல்லா கவனிங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் இது வந்து ஒரு சப்ஜெக்ட் பேஸாக இருக்கிறதுனால நம்ம நல்லா கவனிக்கணும். நம்ம சும்மா அப்படியே அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்ட்டு ஓட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். நமக்கு கர்த்தர் எதுக்கு இருதயம் கொடுத்துருக்கிறாரு, இந்த இருதயத்தை வச்சு இந்த முழு இருதயத்தோட ஆண்டவரை லவ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அது முடிய மாட்டேங்குது. அப்படின்னா இந்த இருதயம் எப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, மெடிக்கல் ரீதியாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க, சைக்காலஜிக்கல் ரீதியாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க, வேதத்தின் பிரகாரம் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. எல்லாம் வச்சு பார்க்கும்போது இருதயத்தில் எனக்கு எண்ணம் இருக்குது, இருதயத்தில் தான் எனக்கு உணர்ச்சி இருக்குது, இருதயத்தில் தான் எனக்கு விருப்பம் இருக்குது, இருதயத்தில் தான் எனக்கு நோக்கம் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இருதயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயத்தை வச்சு தான் சில காரியங்களை நம்ம செய்ய முடியும். இந்த இருதயத்தை வச்சு தான் ப்ராப்பராக இந்த உலகத்தில் வாழ முடியும். நிறைய பேர்னால ப்ராப்பராக இந்த உலகத்தில் வாழ முடியாததுக்கு காரணம் என்னவென்றால் இருதயம் கெட்டு இருக்கிறது. இருதயம் கெட்டு போச்சு அப்படின்னா, இருதயத்தில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, எப்படி ஒரு மனிதன் வாழ முடியாமல் போகிறதோ அதுபோல இருதயத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, சாதாரண வாழ்க்கை கூட எங்களால் வாழ முடியாது. அப்படி என்றால் இந்த இருதயத்தை நம்ம ரொம்ப கவனிக்கணுங்க. இந்த இருதயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இருதயம் போலவே கடவுளுக்கும் ஒரு இருதயம் இருக்கிறது, தேவனுக்கும் என்ன இருக்குது, இருதயம் இருக்குது. தாவீதை குறித்து சொல்லும் பொழுது தேவன் எப்படி சொல்லுகிறார் என்றால், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படின்னா ஆண்டவருடைய இருதயத்தில் அப்படியே பிளட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? இல்லை, நமக்காக மாம்ச உருவம் எடுத்து வருவதற்கு முன்பதாகவே, நமக்காக மாம்சமாகி இந்த பூமியில் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே அவருக்கு ஒரு இருதயம் இருக்கிறது என்றால், அந்த இருதயம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய நிலையை குறிக்கிற இருதயமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ராமேன் சொல்லுவோம். புரியாதவங்க ஒரு கை தூக்குங்க. இது வரைக்கும் எனக்கு புரியலன்றவங்க புரிஞ்சிருக்கப்போ. அப்போ ஆண்டவருக்கு ஒரு இருதயம் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, தாவீது அவனை குறித்து சொல்லும்போது என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்றாரு. அப்போ இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லும்போது ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, அவருடைய இருதயத்திலும் எண்ணங்கள் இருக்கிறது, அவருடைய இருதயத்திலும் உணர்ச்சிகள் இருக்கிறது, அவருடைய இருதயத்திலும் விருப்பம் இருக்கிறது, அவருடைய இருதயத்தில் நோக்கம் இருக்கிறது. அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் சொல்றாரு, தாவீதை நான் விரும்புகிறேன், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்றார். இப்போ இது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வெளியே எங்கே போனாலும் வந்தாலும் சரி, வீட்டில் உட்காந்தாலும் சரி, படுத்துங்கினாலும் சரி, இந்த காரியத்தை தயவுசெய்து மறந்துடாதீங்க. முடிஞ்சா நோட்ஸ் எடுத்து 4 பேருக்கு இதை கற்றுக் கொடுங்க. ஏனென்றால் கர்த்தர் ஒவ்வொரு வெளிப்பாடு கொடுக்கும்போது அது நம்ம மைண்டுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். ஏனென்றால் புது புது காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்போது அது திரும்பி கிடைக்காது, வேற எங்கேயும் கிடைக்காது. அதனால் கர்த்தர் கொடுக்கும்போது அதை நீங்கள் எடுத்துக்கங்க. அப்போது என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வு, என்னுடைய நோக்கம், என்னுடைய விருப்பம், இது ரொம்ப முக்கியம். அதனால தான் எரேமியா 17:9 படிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குதாம். அப்படின்னா இருதயத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு டாக்டர் ரீதியாக பார்த்தோன்னா கிடையாது, மெடிக்கல் ரீதியாக சில சமயம் இல்லை நமக்கு நிறையா பேத்துக்கு. ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களில் பிரச்சனை இருக்குது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற உணர்ச்சிகளில் என்ன இருக்குது, பிரச்சனை இருக்குது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, எண்ணம் சரியில்லை, எண்ணம் எப்படி இருக்குல்ல, சரியில்லை, எண்ணத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எண்ணம் கரெக்டான எண்ணங்கள் கிடையாது. நம்ம என்ன எண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியல. தீயவைகளை எண்ணுகிறோம், கெட்டவைகளை எண்ணுகிறோம், தேவையில்லாதவைகளெல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி எண்ணும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் குலைந்து போகும்போது ஒரு சரியான எண்ணமாய் அது இருக்கவே முடியாது. இந்த எண்ணத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மனம்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணத்தை தான் மனம்னு சொல்கிறாங்க. இந்த மனதில் பிரச்சனை அதனால தான் வருது. அப்போ எண்ணங்கள் நல்லா இருந்தால் மனசு நல்லா இருக்கும். அப்போ எண்ணங்கள் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா மனசு எப்படி இருக்கும்? மோசமாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், எப்படி இருக்கும் மனசு? மோசமாக இருக்கும். ஏங்க அவர் அப்படி நினைக்கிறாரு, ஏன் அப்படி அவர் செய்கிறாரு அப்படின்னா அவருடைய எண்ணத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது.
அப்போ எண்ணத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். பாருங்கள், எண்ணங்கள் சரியில்லை, சில சமயம் நம்மளோட உணர்ச்சிகள் சரியில்லை, உணர்ச்சி வசப்படுகிறோம். சில உணர்வுகள் நம்மளிடத்திலிருந்து வருகிற உணர்வுகள் எல்லாம் சில சமயம் சரீரம் சார்ந்த உணர்வுகளாக இருக்கிறது, சரீரம் சார்ந்த உணர்வுகள். அதனால தான் சில சமயம் போய் ரேப் பண்ணிடுறானுங்க, சில சமயம் போய் தீயதை ஏதாவது செஞ்சிட்றானுங்க, சரீரத்தை கொண்டு ஏதாவது ஒரு பாவத்தை பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா அந்த உணர்வுகள் சரியான உணர்வுகளாக உள்ளே இருந்து வர்றதில்லை. அப்போ இந்த உணர்வுன்றது ரொம்ப முக்கியமான பகுதிங்க. அதை கரெக்டாக ஒரு விசுவாசி தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கும் அன்பு கூறுறதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. இப்போ தேவன்ட்டு இருந்து எனக்கு ஏங்க ஒன்றுமே நல்லது நடக்கிறது இல்லை அப்படின்னா சில காரியங்கள் நம்மக்கிட்ட மாற்றம் வேண்டியதாக இருக்கிறது. நம்ம எல்லாமே தீமையாக நடக்கிற மாதிரியே இருக்குதே, தீமையாக நடக்குது அப்படின்னா இங்கே சில காரியங்களை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஃப்ரீக்குவென்சி கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு ரேடியோ கூட பாடாதுங்க. ஃப்ரீக்குவென்சி கரெக்டாக இருந்தால் தான் ஒரு ரேடியோவே என்ன ஆகும், பாடும். பழைய காலத்து டிவி எல்லாம் பாருங்கள், இப்பயும் அப்படி தான் டிஷ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. டிஷ் வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரீக்குவென்சி அவன் செட் பண்ணுவான், அலைவரிசைகள் எப்படி இருக்கிறது, இதற்கும் தொடர்பு இருக்கிறதா, அந்த அலைவரிசையை கரெக்டாக தொடர்பு வச்சுட்டோன்னா 500 சேனல் 600 சேனல் 1000 சேனல் கூட சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் அலைவரிசை சரியில்லைன்னா ஒரு சேனல் கூட ஒர்க் ஆகாது. சும்மா வீட்டில் டிவியை பெருசாக வாங்கி வச்சுக்கிட்டு கருப்பு ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஒன்றும் தெரியலைங்க. ஒன்றும் தெரியலன்னா முதல்ல போயிட்டு ஃப்ரீக்குவென்சியை சரி பண்ணு. ஃப்ரீக்குவென்சியை சரி பண்ணால் எல்லாமே என்ன ஆகும் தெரியும். இப்பொழுது கடவுளை நம்மளால் பார்க்க முடியும், அவரை தரிசிக்க முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். இது எல்லாவற்றிலும் நம்முடைய உணர்வுகள், நம்முடைய எண்ணங்கள், இதிலெல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால சரியா கடவுளை புரிஞ்சிக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆண்டவரை பற்றி அநேகமாக நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவருடைய இருதயமும் நம்ம இருதயமும் க்ளோஸ் ஆகிறதுக்கு நம்முடைய எண்ணங்களில் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்குது. நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம நோட் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய விருப்பம் என்ன என்பதை நம்ம சரியாக பார்க்க வேண்டும். நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நம்முடைய விருப்பங்கள் எப்படிப்பட்ட விருப்பங்களாக இருக்கிறது, நம்முடைய விருப்பமும் ஆண்டவருடைய விருப்பமும் சேமா இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இருதயத்தை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்மளுடைய எண்ணங்களை என்ன பண்ணணும், சரி பண்ணணும். நம்முடைய எண்ணங்களில் பிரச்சனை இருக்கிறதுனால நம்முடைய இருதயம் இப்போ சரியாக இல்லை. அப்போ எண்ணங்களில் பிரச்சனை வரும்போது என்ன ஆகும் தெரியுமா, ஆண்டவரை லவ் பண்ண முடியாதுங்க, ஆண்டவரை நேசிக்க முடியாது. ஆண்டவரை நேசிக்கணும்னு பைபிள் சொல்லுது, நேசிக்க தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் நேசிக்க முடியலை. சில சமயம் நம்முடைய நேசமெல்லாம் எப்படிப்பட்ட நேசமாக இருக்கிறது என்றால் உணர்ச்சி சார்ந்த நேசங்களாக இருக்கிறது, உணர்வு சார்ந்த நேசங்களாக இருக்கிறது. சில சமயம் எதையோ ஒன்று பார்க்குறோம், ஒரு கருணாமூர்த்தி படம் பார்க்குறோம், ஜீசஸ் அடிக்கிறாங்க, ஜீசஸ் அதில் கொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது, ஒரு ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருல்ல அப்படின்னு வருது. இதே பரிதாபம் யாரை பார்த்தாலும் நமக்கு உண்டாகுது. அதுக்கப்புறம் அந்த நிலை மறந்த பிறகு அந்த நேசமும் நம்ம விட்டு என்ன ஆயிருது, போயிருது. அதனால சரியா அந்த நேசத்துக்குள்ள நம்மளால இருக்க முடியல. ஆனால் இந்த நேசத்திலே நீங்களும் நானும் வளருவதற்கு, அவரை முழு மனதோடு அன்பு கூறுவதற்கு கர்த்தர் நிறைய வழிமுறைகளை இந்த நாளில் அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதில் மெயினாக இருதயத்தை வச்சு தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த இருதயத்தை குறித்து பைபிள் சொல்லும்போது எப்படியெல்லாம் சொல்லுது அப்படின்னா, இந்த இருதயம் ஒரு கடினமான இருதயமா, சில சமயம் கடினமான இருதயமும் இருக்கிறது, லகுவான இருதயமும் இருக்கிறது. லகு அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஒரு இலகின மனசுன்னு சொல்லுவாங்களே. கடினம்னா எதை சொன்னாலும் கல் மாதிரி இருப்பாங்க பாருங்க, மாறவே மாட்டாங்க. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா இருதயம் எப்படி இருக்குது, கடினமாக இருக்குது. அப்போ கடினமாக இருந்தால் எந்த செயல்பாடுகளும் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். எப்படின்னா அவங்களுடைய விருப்பம் தான் இருக்கும், அவங்களுடைய எண்ணம் தான் இருக்கும், அவங்களுடைய நோக்கம் தான் இருக்கும். இதில் கர்த்தருடைய நோக்கமோ கர்த்தருடைய சித்தமோ எதுவுமே இருக்காது. ஏன்னா இருதயம் எப்படி இருக்குது, கடினமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயம் கடினமாக இருக்க வேண்டாம்னு ஆண்டவர் பார்க்குறாரு.
நம்முடைய இருதயம் லகுவா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, இருதயம் கடினமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்கல் இருதயத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, நம்மளுடைய ஹார்ட்டில் கடினன்றது எந்த ஸ்டேஜ் தெரியுமா? பிளட் எல்லாம் கிளாட் ஆகிற ஸ்டேஜ். பிளட் எல்லாம் என்னாகும்? கிளாட் ஆச்சு அப்படின்னா என்னாகும்? அங்கே வந்து ஒரு ஹார்ட்னஸ் வருது, அங்கே ஒரு கடினமான ஒரு நிலை வருது இல்லையா? அப்போ கடினமான நிலை வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும்? இருதயம் நின்றுங்க, இருதயம் நின்றும். ஆனால் அந்த பிளட் ஃப்ளோவில் கடினம் நீங்கி, அந்த கெட்டிமனம் அது நீங்கி, அந்த கெட்டிமானம் போய் அந்த பிளட் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆயிருச்சுன்னு வைங்களேன், அப்படியே பிளட் ஃப்ளோ வந்து அருமையாக போகும்போது இருதயம் என்ன ஆயிரும்? சூப்பராக இயங்கும். இப்போ இருதயம் அந்த பிளட் ஃப்ளோ போகாதபடி கெட்டியாகிற நேரத்தில் நிற்கும் போது ஆளும் இறந்துடுறாங்க. அதே இருதயம் நல்லா ஸ்மூத்தாக இயங்கும் போது ஆளு நல்லா வாழ்கிறாங்க. இதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் நிலையிலையும் ஆவிக்குரிய நிலையிலும் நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தும் போது கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்வது கடினம். ஆனால் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் லகுவாக்கி கொடுக்கும் போது நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இது கொஞ்சம் கஷ்டமானது தான், கஷ்டமான சப்ஜெக்ட் தான். ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் டீப்பாக போய்கிட்டு இருக்கிறோம். அந்த இருதயத்தில் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன் நான். பிளட்டு கிளாட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு கட்டிமானத்தை குறிக்குது, அது ஆள் போயிடுற மாதிரி. அந்த இருதயத்துக்குள்ளே நம்ம கடினமான எண்ணங்களை வைத்து கொண்டிருந்தோம் என்றால், கடினமான உணர்வுகளை வைத்து கொண்டிருந்தோம் என்றால், கடினமான நோக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால், கடினமான விருப்பத்தை வைத்துக் கொண்டிருந்தால், நீங்கள் வாழ்வதும், நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதும் கடினம். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவர் லகுவாக்க அவர் விரும்புகிறார், அதை சரி செய்ய அவர் விரும்புகிறார். இப்போ இருதயத்தை நம்ம சரி செய்யணும் அப்படின்னும் போது சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. என்னென்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இந்த எண்ணம், உணர்வு, நோக்கம், விருப்பம் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு நபர் கூட நம்ம வந்து ஒரு கான்டாக்ட் வைக்கிறோன்னு வைங்களேன், அது வந்து எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா இருதயத்திலிருந்து தான் தொடங்குது. இப்போ இருதயத்திலிருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நமக்குள்ளே இருந்து ஒரு அன்பெல்லாம் வெளிப்படுது. இப்போ நிறைய நேரத்தில் இப்போ நிறைய சினிமாவெல்லாம் பார்த்துட்டு சின்ன வயசுல பிள்ளைங்க என்ன ஆயிடுறாங்க, கெட்டு போயிடுறாங்க. சினிமாவில் பார்க்குறாங்க, லவ்ன்றது ஒன்று பார்க்குறாங்க. அது ஒரிஜினல் லவ்வான்னு கேட்டால் இல்லை. இந்த லவ் எப்படிப்பட்ட லவ் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஏதோ இந்த பாடி மூலமாக, நம்மளோட உடல் மூலமாக வர ஒரு சில மாற்றங்களில் வரக்கூடிய ஒரு லவ். ஃபாரின்காரன் என்ன பண்ணியிருக்கான், இதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கான். அது பேர் தான் என்ன அப்படின்னா டேட்டிங். இன்னைக்கு டேட்டிங் அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா, அதை தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. இங்கே நம்ம ஊருக்கெல்லாம் டேட்டிங்லாம் செட் ஆகாது. நம்ம ஊருக்கெல்லாம் டேட்டிங்லாம் செட் ஆகாது. நம்ம ஊர்லலாம் டேட்டிங் வச்சோன்னா அது கண்டிப்பாக தவறில் தான் போய் முடியும். ஆனால் டேட்டிங்னா என்ன அப்படின்னா, தவறான செயலில் ஈடுபடக்கூடாது, ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு திடீர்னு ஒரு ஆளை பார்த்தோன்னு அப்படியே அழகாக பார்த்தோன்னு மயங்கிடுறாங்க. அந்த பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க, அவங்கள நான் லவ் பண்ணுறேன். இவங்களை பார்க்கும்போது இந்த பொண்ணு நல்லா இருக்குது, இவங்களை என்ன பண்ணுறேன், நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, லவ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்கிறாங்க, ஐயோ அந்த பொண்ணு என்னை ஏமாத்திருச்சாக்கும், அந்த பொண்ணு என்னை ஏமாத்திருச்சு, அந்த பையன் என்னை ஏமாத்திட்டான், இதனால நான் என்ன பண்ண போகிறேன், நான் சாக போகிறேன், நான் சூசைட் பண்ண போகிறேன். அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கோ இல்லை நம்ம பிள்ளைகளுக்கோ எது உண்மையான லவ்ன்றது தெரியல.
அதனால தான் இப்படியெல்லாம் சொல்றாங்க. அவ ஏமாத்திருச்சு. ஒருத்தையும் ஒருத்தனையும் ஏமாத்தல, நீ தான் ஏமாந்துருக்க. உனக்கு லவ்னா என்னன்னு தெரியல, அதனால நீ தான் என்ன பண்ணிருக்கிற, ஏமாந்துருக்கிற. அப்ப லவ்னா என்ன அப்படின்னா, ஒருத்தனோட ஒரு ஆளை பார்த்து லவ் பண்றது கிடையாது, ஒரு உருவத்தை பார்த்து லவ் பண்றது கிடையாது, பிசிக்கலை பார்த்து லவ் பண்றது கிடையாது, ஸ்பிரிச்சுவலை பார்த்து லவ் பண்றதா உண்மையான லவ். அப்போ ஒரு ஆளை பார்த்து நம்ம லவ் பண்ணோம்னா மாட்டிப்போம். ஆனா ஒருத்தங்களுடைய இருதயத்தை பார்த்து லவ் பண்ணோம்னா, இருதயத்தை பார்த்து லவ் பண்ணோம்னா அந்த லவ் தான் சக்சஸ் ஆன லவ்வா இருக்கும். அப்போ இருதயத்தில் என்னென்ன பார்க்க முடியும், அவங்க எண்ணங்கள் என்ன அப்படின்னு லிஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் தம்பி, எண்ணங்கள் என்னன்னு லிஸ்ட் பண்ணணும். நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க வாலிபர்கள் கூட. என்ன அடுத்ததெல்லாம் கல்யாணம் பண்ண போகிறீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க, எண்ணங்கள் என்னன்னு நோட் பண்ணணும். அடுத்தது இந்த செகண்ட் என்ன சொன்னேன், உணர்வு. எப்படிப்பட்ட உணர்வு, உன் பாடிக்காக அந்த உணர்வு செயல்படுதா, இல்ல நற்காரியங்களை கொண்ட உணர்வு இருக்குதா, எப்படிப்பட்ட உணர்ச்சிகள் உள்ள இருந்து வெளிவருது, அதை லிஸ்ட் எடுக்கணும். அப்ப அதை லிஸ்ட் எடுக்கணும், அதை லிஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது அவங்களுடைய விருப்பங்கள் என்ன, ஒவ்வொரு விருப்பமா பார்க்கணும், எல்லா விருப்பத்தையும் பார்க்கணும். அடுத்தது அவர்களுடைய நோக்கம் என்ன, பர்பஸ். அவங்களுடைய இருதயத்தில் என்ன பர்பஸோட கூட அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, அதை பார்க்கணும். இது நாளையும் நம்மளால பார்க்க முடியுமா இல்லையான்னு முதல்ல நீங்க யோசனை பண்ணுங்க. நம்ம ஊர்ல விட்டுருவாங்களா பேரண்ட்ஸ், சொல்லுங்க, நீங்க விட்டுருவீங்களா? கொஞ்ச நாள் ஒரு பையனையும் பிள்ளையும் கொஞ்ச நாள் விடுங்க, என் பிள்ளையும் அந்த பையனும் கொஞ்ச நாள் பழகட்டுங்க, விட்டுருவீங்களா? நம்ம ஊரில் அந்த பர்மிஷன் கிடையாது இல்லையா, அப்படி அனுப்ப மாட்டாங்க இல்லையா. அதனால தான் வெளியே தனியார் சுற்றும் போது உங்களை 4 பேர் கேவலமாக பார்த்து என்ன சொல்லுவாங்க, பேசுவாங்க. அப்போ நம்ம ஊரில் வேற ஆப்ஷன் இல்லாதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், டைரெக்டாக இந்த காரியத்தை பூரா கடவுள்கிட்ட கொடுத்துட்றோம். ஏன்னா ஆண்டவர்னால தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அறிய முடியும். இப்போ நான் முகத்தை பார்க்கிறேன், தேவனோ உங்க இருதயத்தை என்ன பண்றாராம், பார்க்கிறாராம், உங்க மனசை பார்க்கிறாரு. இப்ப நான் முகத்தை பார்க்கும்போது ஐயோ இவரா அவரா, ஒருவேளை இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உங்க மனசே எனக்கு தெரியாது. அப்போ மனசு தெரியாதனால தான் பார்த்த உடனே காதல் வந்துருச்சு பாருங்க, பார்த்த உடனே லவ் வந்துருச்சு பாருங்க. இப்படி பார்த்த உடனே லவ் வந்தோன்னா மாட்டிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, மனசை பார்க்க 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 இந்த மனசும் ஒத்து வர மாட்டேங்குது, இந்த எண்ணமும் ஒத்து வரதில்ல, இந்த உணர்ச்சியும் ஒத்து வர மாட்டேங்குது. அதுக்கு வேற உணர்ச்சி, இதுக்கு வேற உணர்ச்சி, இந்த நோக்கமும் அந்த நோக்கமும் ஒத்து வரதில்லை, இதோடைய விருப்பமும் அதோடைய விருப்பமும் ஒத்து வரதில்லை. எல்லாமே எலியும் தவளையும் முடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, வாலிப தங்கச்சியே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல பார்ட்னரை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஒன்று உங்கள் அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு எந்த தப்பும் செய்யாமல் பழகி பாருங்க. உங்கள் பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கொடுக்காதவங்களா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு துணையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பாதத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற ஒரு துணை, என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு துணை, என்னுடைய நோக்கத்திற்கு ஏற்ற துணை, இந்த துணையை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்று ஏற்படுத்தி வைத்ததை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். இப்படி ஒரு ஃபேமிலி லைஃப் வரும்போது நான் உண்மையாக சொல்கிறேன், சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும்
அந்த லைஃப் நல்லா போகும். இல்லாவிட்டால் சமுதாயத்துக்காக நாம் செய்து விட்டோமே, சமுதாயத்துக்காக நம்ம இருந்து விட்டோமே அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை ஒரு நரகத்திலே வாழ்கிறது போல ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், உங்களுடைய விருப்பத்தை தாண்டி தேவனுடைய விருப்பம் என்ன என்று பாருங்கள், தேவனுடைய சித்தம் என்னவென்று பாருங்கள், தேவனுடைய நோக்கம் என்னவென்று பாருங்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும். அதனால் இந்த கண்டவுடன் காதல் அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு செட் ஆகாது. நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஆகாது? செட். அது மாதிரி எந்த பிள்ளை ஏமாத்தினாலும் தயவுசெய்து அவன் மேலே ரிவெஞ்ச் எடுக்காதீங்க. எந்த பையன் ஏமாத்தினாலும் அவன் மேலே என்ன பண்ணாதீங்க? ரிவெஞ்ச் எடுக்காதீங்க. நமக்கு விஷயம் தெரில. இன்னைக்கு சர்ச்சில் உங்களுக்கு அழகாக நான் சொல்லி கொடுக்குறேன். இதுதாங்க விஷயம். எண்ணத்தை, விருப்பத்தை, நோக்கத்தை, உணர்ச்சியை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இருதயத்தை அறிஞ்சுக்கிட்டாதான் மேட்ச் ஆகும். அப்படின்னா கண்டவுடன் காதல் வராது, பழக பழக தான் காதல் வரும். அப்போ பழக 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 தான் இது ஒத்து போகும். கண்டவுடன் அப்போ பழக பழக ஒத்து வரலன்னா பிரேக்கப் ஆகும். அப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது? யாரையும் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் நல்லதுக்கு என்று நினைக்கணும். எல்லாமே இட்ஸ் ஆல் ஃபார் குட். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லது தான் செய்கிறாருன்னு நினைங்க. கர்த்தர் நல்லது தான் செய்கிறாருன்னு நினைங்க. ஏன்னா நிறைய திருமணங்களில் பிரச்சனைகள் அதனால் தான் வருகிறது. நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதான் வருகிறது. ஆனால் இப்பொழுது திருமணம் ஆகியும் இருந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த இருதயத்தை இப்போவே கரெக்ட் பண்ண பாருங்க. இருதயத்துக்குள்ள உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரே மாதிரி எண்ணம் வேணும்னா, ஒரே மாதிரி உணர்ச்சி வேணும்னா, ஒரே மாதிரி நோக்கம் வேணும்னா, ஒரே மாதிரி விருப்பம் வேணும்னா, தேவனுடைய இருதயத்தை கூட வச்சு உங்கள் இருதயத்தை கம்பேர் பண்ணி அது கூட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, உங்கள் இருதயம், கணவனோட இருதயம் தேவனை மாறிடும், மனைவியோட இருதயம் தேவனை மாறிடும். நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக, சமாதானமாக, ஜாலியாக, நல்லா வாழுவீங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிறது. ஆகவே இந்த இருதயம் மகா கேட்டுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது. இந்த இருதயத்தை சரி பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த இருதயத்துக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும்னு விரும்புகிறாரு. இந்த இருதயத்தின் மூலமா ஆண்டவர் மேல அதிகமான அன்பு செலுத்தணும்னு விரும்புகிறாரு. அப்படி அன்பு செலுத்தி நம்ம எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு விரும்புகிறாரு. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம நல்லா இருக்கணுங்க. இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பத்திலையும் நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கணும். இது எல்லாவற்றிற்கும் நம்முடைய இருதயத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாருங்க, அப்போ உண்மையான அன்பை கண்டுபிடிப்பது குறித்து நான் சொன்னேன். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, உணர்வுகள் எப்படி இருக்கிறது, நோக்கங்கள் எப்படி இருக்கிறது, விருப்பங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். வேறு வேறு எண்ணங்கள் இருந்தால் நம்ம நேசிக்க முடியாது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? பொதுவாக நம்முடைய எண்ணங்களை எல்லாம் வச்சு அதை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அது கிளியர் ஆயிரும். பாருங்க, இப்போ ஆண்டவரும் மனுஷனையும் வச்சு நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். அதே சமயத்தில் உலகத்திலையும் ஒரு ரெண்டு காரியத்தை வச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு பொண்ணு மட்டும் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இல்லை ஒரு பையன் மட்டும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தா அது பேர் என்ன சொல்லுவாங்க அபிஷேக்? என்ன சொல்லுவாங்க? ஒன் சைடு லவ், ஒன் சைடு ஆம்லேட் மாதிரி. அது பாருங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தெரியாதவங்களாம் ஒன்றும் இல்லை. ஒரு சைடு மட்டும் லவ் பண்ணுறது பேர் என்னது? ஒன் சைடு லவ். ரெண்டு சைடும் லவ் பண்ணாதான் அது என்ன லவ்வாக மாறும்? அது ட்ரூ லவ்வாக மாறும். அப்போ ஒரு சைடு மட்டும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் ஒன் சைடு லவ்ல தான் இருக்கிறாரு. ஆண்டவர் ஒன் சைடு லவ். அவரு நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோட ஒன் சைடு லவ் எப்போ தெரியுமா தொடங்குச்சு?
இந்த உலகம் உண்டாக்கப்படுறதுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. அல்லேலூயா. இந்த உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவருடைய ஒன் சைடு லவ் தொடங்கிருச்சு. அவருடைய ஒன் சைடு லவ்னால அவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தை அருமையா படைச்சு, அதில் மனுஷனை படைச்சு, அதில் மனுஷிய படைச்சு கொண்டு வந்து விட்டா அங்க வந்து ஒரு டூ சைடு லவ் ஆயிடுச்சு. ஆதாமும் ஏவாளுக்குள்ளேயும் லவ், ஆதாமும் ஏவாளும் கடவுளும் ஆண்டவரும் 3 பேரும் எல்லாம் அப்படியே அந்த லவ்ல அவங்க ரொம்ப நல்லா இருந்தாங்க. சாயங்கால வேளையில் அப்படியே ஆண்டவர் அப்படியே இறங்கி வந்து அப்படியே இவங்க கூட அப்படியே பேசுவார். அது ஒரு வசந்த காலமாக இருந்துச்சு, ஒரு நல்ல காலமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் என்னைக்கு இந்த இருதயத்தை வந்து பிசாசு டச் பண்ணானோ, எண்ணத்தை எப்போ டச் பண்ணானோ, அந்த மனசை எப்போ டச் பண்ணானோ, அன்னைக்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த பிரேக்கப்ல அவர் பிரேக் ஆகல, அவர் ஸ்டில் அவர் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், பிரேக் ஆயிட்டோம். ஏன்னா கடவுளுடைய எண்ணத்துக்கும் ஏன் எண்ணத்துக்கும் ஒத்து வர மாட்டேங்குது பிரதர். அவரு சும்மா நல்லதையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. நாமக்கெல்லாம் அப்படியெல்லாம் நினைக்க முடியுமா? அவரு உணர்வே வேற, அவரோட உணர்வே வேற. ஆனா என் உணர்ச்சியே வேற பாருங்க. அவருடைய நோக்கம்ன்றது வேற, என்னுடைய நோக்கம்ன்றது வேற. அவருடைய விருப்பம்ன்றது வேற, என்னுடைய விருப்பம்ன்றது வேற. இது எல்லாம் மாற மாற என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற தொடர்புகள் முற்றிலும் அற்று போய்விட்டது. பாவம் இப்படி ஒரு பிரிவினையை கொண்டு வந்தது. அந்த காலத்திலும் ஏனோக்கு என்று ஒருவன் இருந்தான். அவன் ஆண்டவரோடு கூட 300 வருடம் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 365 நாட்களிலே 300 வருடம் அவன் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்படி ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறவனுக்கு எண்ணங்கள் மாறுது, உணர்வுகள் மாறுது, சிந்தை மாறுது, அவனுடைய நோக்கம் மாறுது, அவனுடைய விருப்பம் மாறுது. அவன் மரணத்தை காணாதபடி அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இங்க தெரியுதா விஷயம் என்ன அப்படின்னு? நீங்களும் நானும் மரணத்தை காணாதபடி கூட எடுத்துக்கொள்ள பட முடியும். ஆனா எங்க சேஞ்ச் வந்தா முடியும் அப்படின்னா இந்த பிசிக்கல் டெத் கூட நமக்கு வரக்கூடாதுங்க. அந்த லெவல்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு வர முடியும். ஆனா சேஞ்சஸ் வந்து எங்க வரணும் அப்படின்னா எண்ணத்துல வரணும். சொல்லுங்க, அது புரியுது. அதனாலதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உணர்ச்சியில வரணும், அடுத்தது விருப்பத்தில் வரணும், நோக்கத்தில் வரணும். அப்போ இதெல்லாம் எங்க, இதெல்லாம் எதை குறிக்குது? இருதயத்தை குறிக்குது. அப்போ இந்த இருதயம் மாறணும். இந்த இருதயம் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளணும். இப்போ தேவனோடு கூட தொடர்பு கொள்ள கொள்ள கொள்ளதான் இருதயமே மாறும். ஆக்சுவலா அந்த டெக்னிக்கை 65 வருஷம் கழிச்சு இந்த ஏனோக்கு தெரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. அந்த காலத்துல பாவம் என்பது அப்படியே உச்சக்கட்ட லெவல் அப்படியே பெருகிட்டு இருக்கு. இன்னைக்கு மாதிரி கூட கிடையாது, இன்னைக்கு மாதிரி கூட கிடையாது. இன்னும் வேற லெவல்ல பாவம் பெருகிட்டு இருக்குது. பாவம் பெருகிட்டு இருக்கும் போது ஒருத்தனுக்கு ஆண்டவர் கூட கனெக்ஷன் வருது. அந்த கனெக்ஷன் அவன் அந்த நாளுக்கு நாள் மாற்றி கிட்டத்தட்ட 300 வருஷம் அந்த கனெக்ஷன்லேயே இருந்திருக்கான். அந்த கனெக்ஷன் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த காலத்தில் அந்த ஏனோக்கு மேலே ஆண்டவருடைய கண் இருந்தது. அவனை அப்படியே மரணத்தை கூட பார்க்காதபடிக்கு அப்படியே அவனை தூக்கிக்கிட்டார். பாருங்க, ஒரு அல்லேலூயாவும் வர மாட்டேங்குது. நம்முடைய வாழ்க்கையில் சில சமயம் நம்ம நிறைய நேரத்தில் சோர்ந்து போகிறோம், நிறைய நேரத்தில் கவலைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் எதுக்காக கவலைப்பட்டு இருப்பார் தெரியுமா? ச்சே, என் ஆளுக்கு என் ஆளு அவருக்கு என் ஆளுக்கு இன்னும் என்ன ஆகலை, என்னை குறித்து ஒரு சிந்தை வரமாட்டேங்குதே, இன்னும் என்னுடைய நான் எப்படி விருப்பம் படுறேன்னு இன்னும் தெரிஞ்சுக்காமே இருக்காப்லையே. நான் எல்லாமே என் ஆளுக்காக தான் வச்சிருக்கேன்.
இந்த உலகமே ஆளுக்காக தான், இந்த பரலோகமே ஆளுக்காக தான். எது வேணாலும் எடுத்துக்கோன்ற. ஆனா அந்த லெவலுக்கு வர்றதுக்கு இன்னுமே அந்த எண்ணங்கள்ல இருதயம் இன்னும் மாற்றப்படாம இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ முதல்ல நான் சொல்றேன், நீங்க எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் ஒரு இன்சைட் லவ்வில் உங்களுக்காக காத்துட்டு இருக்காருல்ல, ஃபர்ஸ்ட் அவர் கூட கனெக்ட் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்பர் 1 4 காரியம் சொன்னலையா, புரியறதுக்காக தான் இப்படி எடுத்துட்டு வர்றது. 4 காரியம் சொன்னல. இப்போ என்ன சொன்ன? எண்ணம், உணர்ச்சி, விருப்பம், நோக்கம். இப்போ அடுத்த 4 காரியம் சொல்றேன். முதல்ல தேவனோடு தொடர்பு. தேவனோடு தொடர்பு அதான் ஃபர்ஸ்ட் வேணுங்க. எக்காரணத்தை கொண்டு ஆண்டவர்கிட்ட பேசாம இருக்காதீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுறது தாங்க ஜெபம். ஆண்டவர்கிட்ட பேசுறது தான் ஜெபம். அதிகாலையில் மாத்திரமல்ல, நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பேசலாம். கிச்சன்ல வேலை செய்யும் போது பேசலாம், கார் ஓட்டும் போது பேசலாம், பைக் ஓட்டும் போது பேசலாம், ஆபீஸ்ல வேலை செய்யும் போது பேசலாம். ஜெபம் என்பது இட்ஸ் நாட் எ ட்ரெடிஷன். ட்ரெடிஷன் என்று சொல்லும்போது அது வேற. ஜெபம் போது நீங்க என்ன நினைச்சுப்பீங்க? ஐயோ, நான் கார் ஓட்டிக்கிட்டே ஜெபம் பண்றது தப்பு, நான் போய் என்ன பண்ணணும், சில முறைகள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஜெபத்துக்கு, அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. அப்படி கிடையாது. அப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணணும், இப்படியும் பண்ணணும். நீங்க ஒர்க் பிளேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அப்படியே டைப் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏசப்பா அப்படின்னு கூட நீங்க பேசலாம். ஏன்னா ஒரு லவ்வர் கூட எப்ப வேணாலும் பேசலாம். ஆனா இப்ப பார்க்கிறோமே, இந்த லவ்வர்ஸ் தொந்தரவு பண்றாங்களே, அது மாதிரி தொந்தரவு பண்ண மாட்டார் அவரு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டேன். எனக்கு தொண்டை கட்டிருச்சு. நான் சாயங்காலம் தரேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்பதான் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி சாப்பிட்டேன். அப்புறம் நிறைய நாளாக ஹாஸ்டலில் 8 வருஷம் இருந்திருக்கேங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் வந்து ஒரு எனக்கு வாலிப பசங்களாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாமே கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் சொல்ல மாட்டேன், அரை மெல்ல கேட்பேன். ஏன்னா அவங்கள கரெக்ட் பண்ணும் அப்படின்றது இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா எடுத்தோடனே நம்ம எதையுமே எடுத்தோன்னு சொன்னால் புரியாதவங்க, நம்ம என்னமோ அட்வைஸ் பண்ணுறோம், பூமர் அங்கிள் அப்படிலாம் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு என்னென்னமோ பேரெல்லாம் இருக்குது. அப்படிலாம் இல்லை, நம்ம சொல்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். ஆனால் என்னென்னா இந்த 8 வருஷம் இந்த இதில் இருந்தனால் ஆண்டவர் பாருங்க இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. 8 வருஷம் இதில் இருந்தனால எல்லாமே தெரியும். சும்மா இப்படி ஃபோனை வச்சுட்டு அடித்தீங்க. திடீர்னு நைட்டு ஒரு மணி ஆகும். 1 மணி ஆகும்போது திரும்பி அடுத்த நம்மளாம் கொரட்டா சத்தம் கேட்கும். அது இப்படியே போயிருங்க. கடைசியில் திடீர்னு பார்த்தா காலையில் படிப்பு படிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸாமுக்கு போனால் தான் அப்புறம் எல்லாம் போயிடும். நான் சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர்கிட்ட நல்லா தொடர்பு வைங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கூட நல்ல தொடர்பு நீங்கள் பேசுங்க. அவரு நீங்கள் பேச பேச கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அவர் மாப்பிள்ளைங்க. அவர் யாரு? மாப்பிள்ளை. நம்ம பொண்ணு. ஆக்சுவலாக இங்கே ஆம்பளையாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்கிறோம்? மணவாட்டி. அவர் மணவாளன். மாப்பிள்ளை எப்பயுமே சில சமயம் கொஞ்சம் ஒரு சில வார்த்தை மட்டும் தான் பேசுவாங்க.
சில சமயம் ஆம்பளையே ஓவராக பேசிட்டு இருந்தாங்க, என்னடா பொம்பளை மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு வாங்க பாருங்க. சில பேர்லாம் தொண்ண அட்ட என் புருஷன் நான் கூட பேசுறதில்ல, தொண்ணன்னு பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. அது லேடிஸும் அப்படி தான் விரும்புவாங்க. கொஞ்சம் ஒரு 2 வார்த்தைகள், அந்த 2 வார்த்தைகள் சொன்னாலும் எப்படி நல்ல வார்த்தைகளாக இருக்கணும், முத்தான வார்த்தைகளாக. அப்படி தான் ஆண்டவர் பேசுவார். இதெல்லாம் ஒரு குவாலிட்டி, ஆண்டவர் இருந்த குவாலிட்டி. அதில் ஜென்ஸ் ரொம்ப ஓவராக வீட்டில் பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு கூட, பேசினாலும் ஒரு நல்ல 2 வார்த்தை கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கணும், அன்பாக இருக்கணும், அந்த மாதிரி வார்த்தைகளை பேசணும். ஆனால் லேடிஸ் அப்படிலாம் நிறையா பேசுவாங்க. அது மாதிரி கத்தர்கிட்ட நம்ம தான் நிறையா பேசணும், நிறைய என்ன பண்ணோம், பேசிகிட்டே இருக்கணும். ஆனால் அவர் திடீர்னு பேசுவார், திடீர்னு சில காரியங்களை சொல்லுவார். சில டைம் ஆஃபீஸில் இருக்கும்போது திடீர்னு கால் வரும் நமக்கு அவர்கிட்ட இருந்து. சில சமயம் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது தனியாக திடீர்னு கூப்பிடாது, திடீர்னு தூங்கும் போது நைட் எழுப்பி விட்டு திடீர்னு பேசுவார். திடீர்னு சொப்பனத்தில் தரிசனத்தில் திடீர்னு என்ன பண்ணுவார், பேசுவார். கனவுல கூட அவர் வருவார். அந்த லவ்வில் நீங்கள் போக ஆரம்பிக்கல நிறைய பேர். நான் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதமே அவரில் நம்ம அன்பு கூறுறது தான் தொடங்குறோம். நிறைய பேர் புதுசாக தொடங்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அப்போ ஃபஸ்ட் என்னது, தேவனோடுக்குள்ளே உள்ள தொடர்பு, ரிலேஷன்ஷிப் வித் காட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேத தியானம். வேதம் வாசிப்பு வேற, வேத தியானம்ன்றது வேற. இந்த கேத்தலிக் ஃபாதருங்க அன்னைக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்குங்க. இந்த பைபிளே கொடுக்காம, நம்ம கையில் கொடுக்காம சொல்கிறேன் நான், நம்ம கையில் கொடுக்காம கரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் தெளிவு அவங்க கரெக்டாக சொல்லி கொடுக்காததுனால பைபிளை பார்க்கும்போது மார்ட்டின் லூதரும் கால்வின் சொல்லி 2 லாயர்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க, பைபிள் பார்க்கும்போது என்னடா கேத்தலிக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் பைபிளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே அப்படின்னு சொல்லி அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்தாங்க. அதனால தான் நம்மலாம் ப்ரொட்டஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். நம்ம எல்லாருமே ப்ரொட்டஸ்டன்ஸ். 2 தான் இருக்குது உலகளாவியதில், 2 தான் இருக்குது. ஒன்று கத்தோலிக், இன்னொன்று ப்ரொட்டஸ்டன்ட். நம்ம எல்லாருமே ப்ரொட்டஸ்டன்ஸ். பெந்தேகோஸ்தே அனுபவம் இருக்கிறதுனால நிறைய பேர் அது பெந்தேகோஸ்தே அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் உலகளாவிய இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கத்தோலிக், இன்னொன்று ப்ரொட்டஸ்டன்ஸ். இது 2 தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம கையில் பைபிள் வந்தோடனே அதிலிருந்து பிச்சாங்களே பிய்யே, ஆளாளுக்கு ஒரு தரிசனம், ஆளாளுக்கு ஒரு வெளிப்பாடு. அடேங்கப்பா, என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நான் நினச்சேன், ஃபீல் பண்ண ஏன்டா கொடுத்தாங்களோ தெரியல. அன்னைக்கு அவனுங்க ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தான் பாருங்க. இன்னைக்கு நம்ம புதுசாக ரட்சிக்கப்படுறவங்களுக்கு என்ன பொறுத்தளவு, நான் அதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன், நம்ம முழு பைபிளை கொடுக்கறத விட முழு பைபிள் கொடுத்தோன்னா நம்மளே டீச்சராக உட்காரணும் அவங்களுக்கு. இப்போ நம்ம யார் கொடுக்குறோமோ அவங்களுக்கு நம்ம டீச்சராக உட்காரணும், சும்மா கொடுத்துட்டு வந்துடுறது கிடையாது. ஆனால் நம்ம புதிய ஏற்பாடு கொடுக்கறது நல்லது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய சத்தியங்கள் இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாட்டையும் போட்டு எது புதிய உடன்படிக்கை எது பழைய உடன்படிக்கைன்னு தெரியாமல் போட்டு குழப்பிக்கிறவங்களுக்கு தான் என்ன ஆகுது, பெரிய பிரச்சனைங்க. அதனால தாங்க இவ்வளோ பிரிவுகள்லாம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, வேதத்தில் உடன்படிக்கைனா என்ன அப்படின்னு சொல்லி சரியா புரிஞ்சிக்காதனால தான். இன்னைக்கும் நிறைய ஊழியர்களுக்கு உடன்படிக்கைன்னா என்னன்னே தெரியாது. உடன்படிக்கை இயேசு செஞ்சார், அவ்வளோதான், எல்லா உடன்படிக்கையும் எங்களுக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வேத தியானம் என்பது ரொம்ப முக்கியம். என்ன வேணும்? வேத தியானம், அண்டர்ஸ்டாண்டிங் த லவ் ஆஃப் காட். ஏன்னா ஒரு சீஷன் இயேசுவோடு கூட இருந்தான். அவன் சிலுவை வரைக்கும் இயேசுவோடு கூட இருந்தான். அவன் சிலுவை வரைக்கும் இயேசுவோடு கூட இருந்த சீஷன் எதனால இருந்தான்னா, அவனுக்கு தெரிஞ்சிச்சு காட் இஸ் லவ்னு. தேவன் யாருங்கன்னு அவன்கிட்ட கேட்டா அவன் எழுதுறான், தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு எழுதுறான். தேவன் எப்படிப்பட்டவர்னு கேட்டா அவன் என்ன சொல்றான், அன்பாகவே இருக்கிறார்ன்றான். ஆனா மோசேட்ட கேட்டா என்ன சொல்றான், தேவன் டெரர்ன்றான்.
ஏன் அவன் அப்படி சொல்றான்? அவனுக்கே சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது தேவன் மேல. என்னங்க 5 புக்கு எழுதியிருக்கான், அவனை போய் எப்படி சொல்லி? ஆமாங்க, 5 புக்கு எழுதியிருக்கான், அவன் காதுல தானே பேசுறாரு, நீ பேசுன்றாரு, இவன் போய் அடிக்கிறாங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கான்னு தெரியல. ஆனா ஒரு சீசன் இங்க சொல்றான், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் சொல்றான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அன்புனா என்ன அப்படின்னு அறிஞ்சிக்கணும். அப்படின்னா வேத தியானம் நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இது நீங்க வேத தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஒரு வசனத்தை எடுத்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா நான் பைபிள் படிச்சுட்டேன், படிங்க, தப்பு கிடையாது. ஆனா அதுல ஒரு வசனத்தை எடுங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவ்வளவுதான, வசனம் முடிஞ்சே. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட மெய்ப்பராய் இருக்கிறார்? பைபிள்ல போட்டிருக்கு, அவர் நல்ல மெய்ப்பர், அவர் பெரிய மெய்ப்பர், அவர் பிரதான மெய்ப்பர். இப்போ என்னன்னா டிவோஷன்றது என்ன பண்ணுது அப்படின்னா, மெய்ப்பர்னா அவர் எப்படிப்பட்ட மெய்ப்பர்னு தேட தோணுது. அப்போ ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டா கூட அவர் எப்படிப்பட்டவர். இப்போ வந்து உங்க கணவனையும் உங்க மனைவியை எடுத்துங்க, பேரை வச்சுங்க, வச்சுக்கிட்டு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்ல வச்சுங்க, இப்போ வேண்டாம், பயோடேட்டாலாம் வந்துருச்சு, பயோடேட்டாலாம் வந்துருச்சு, எல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம வேலை என்னது? எப்படிப்பட்டவர்னு தேடுறது தானே வேலை. எப்படிப்பட்டவர்னு தானே தேடுவோம். இப்போ நமக்கும் மணவாளனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. இயேசு வரும்போது நம்ம வந்து இயேசுவோடு கூட என்ன ஆக போகிறோம்? அதான் மிங்கிள் ஆக போகிறோம். இவ்வளோ நாள் சிங்கிளாக இருந்தோம், இனி மிங்கிள் ஆக போகிறோம். அப்போ இது மிங்கிள் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு திருமணத்துக்கு முன்னாடி அந்த மணவாளனை குறித்து அறிந்துக்கிறதோ, மணவாட்டியை குறித்து அறிந்துக்கிறதோ, அதை குறித்து ஒரு ஸ்டடி பண்ணணுங்க. அதை குறித்து ஒரு ஸ்டடி பண்ணணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம கல்யாணம் பண்ண முடியாது. யார், என்னது, அவங்க விருப்பம் என்ன, என்ன நோக்கம் என்ன, சித்தம் என்ன, எல்லாமே நம்ம அலசி ஆராய்ஞ்சி பார்க்கணுங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சேர்றோம். அந்த கல்ச்சரை வந்து நமக்கு இன்னும் கொடுக்கல. அதனால தான் நமக்கு ரொம்ப பிரச்சனைங்க. எப்படி நீ வந்து நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், சேர்ந்துக்கிட்டு வாழு அப்படின்ட்டு நாயும் பூனையும் ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி விட்ட மாதிரி கல்யாணத்தை பண்ணி விட்டுறாங்க. இது என்னங்க பண்ணும்? ஒன்று அப்புறம் இப்படியே தான் இருக்கும் வீட்டுக்குள்ள. பிரச்சனை தாங்க. எல்லாம் மாறும். எல்லாமே என்னாகும்? மாறும். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து எல்லாமே ரிலேட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பைபிளில் விட இருக்குங்க. எல்லாத்துக்கும் இருக்கு. வேத தியானம் என்றால் ஒருத்தரை குறித்து ஸ்டடி பண்ணுவது. என் மணவாளனை குறித்து நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு சர்ச்சில் வந்து கேட்குறோம். இது போதாது, இது பத்தாது, இது 1 மணி நேரங்க. நான் வந்து மார்ச் மாதம் பண்ண பிரசங்கம் சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தோம்? ஒன்றும் வேண்டாம். நாளைக்கு நான் கேட்குறேன், இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ண தெரியாது. அதாங்க நம்ம நிலைமை. அப்போ ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு போங்க. உங்களை ஒருத்தர் நேசிக்கிறாரு, அவர் யார்? அவரை நீங்கள் நேசிக்கிறதுக்கு நீங்கள் அவரை குறித்து ஸ்டடி பண்ணுங்க, வேத தியானம் பண்ணுங்க, டெய்லி பைபிள் எடுத்து படிங்க. நீ கட்டிக்க போகிற ஆளை பற்றி தான் படிக்க போகிற. படி, நல்லா படி, அவரை குறித்து தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்ச பிறகுதான் ஒரு புரிதல் வரும். அதுக்கப்புறம் கர்த்தர் பாஸ்டர், எந்த பாஸ்டரையும் தேடணும்னு அவசியம் கிடையாது. நீ பேசும்போதே உன் மணவாளன் கேட்பார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இன்னுமே ஜெபம் பண்ணுங்க. யாராவது பண்ணுங்க. யாராவது நம்ம மனசுல நீங்க யாராவது பண்ணுங்க. இன்னைக்கு பரவாயில்ல, சிஸ்டர் புதுசாக பண்ணிட்டாங்க.
நம்ம எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோன்னு பாருங்க. சகோதரர்கள் யாரோ பண்ணுங்க, யாரோ பண்ணுங்க, யாரோ பண்ணுங்க, இப்படிதான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோமே ஒழிய பாருங்க. அதனால இந்த வேத தியானம் இதெல்லாம் யாருக்கிட்ட பண்றோம்? என் அப்பாட்ட நான் முதல்ல பேசுறேன். ஏவப்படுகிறவர்கள்னா ஒரு காலத்தில் அப்படி தெரிச்சுக்கிட்டு பண்ணுவாங்கங்க. பைபிள் வாசிங்க அப்படின்னா அப்படி போட்டி போட்டுட்டு படிப்பாங்கங்க. இதுல இருந்தே தெரியுது ஒரு பையலும் பைபிள் வாசிக்கிறது இல்லைன்னு. எந்த சகோதரனும் சகோதரியும் எந்த வாசிக்கிறது இல்லை பைபிள். ஒரு சிலர் தான் வாசிக்கிறாங்க. நல்லா தெளிவா வாசிக்கிறவங்க நான் சொல்றேன் தெளிவா படிப்பாங்க. அவங்க போட்டி போட்டு படிப்பாங்க. இனி நம்மளோட சபை இப்படி இருக்க கூடாதுங்க. இதுலயே தெரியுது அன்பு கம்மின்னு. அப்புறம் என்ன சபைக்கு என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்காது. எழுதி வச்சுங்க, ஒன்றும் கிடைக்காது. நான் வேணா கடையில் போய் கொஞ்சம் வெங்காயம் வாங்கி தரேன், வேற என்ன கிடைக்கும்? வேற ஒன்றும் நானும் செய்ய முடியாது. போதனை தான் பண்ண முடியும். என்ன கிடைக்கும் சபையில்? வேற ஏதாச்சும் பண்ணிட்டு போலாங்க. அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் வெளியில நிறைய காரியங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் சபை என்பது இது ஒரு ஒர்க் ஷாப்பு. இதில் நம்ம அப்படி படிப்படியாக நம்ம வளரணும். வளர 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 நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த சமுதாயத்துக்கு தெரியணும். நான் நல்லா இருக்கிறேன்றது தெரியணும். முதல்ல நம்மளே நல்லா இல்லையே, நம்ம ஏன் நிறைய சூழ்நிலை நல்லா இல்லையே, ஏன் நல்லா இல்லை? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? நம்ம யோசிக்கணுங்க, நம்ம சிந்திக்கணும். நம்ம வாழ்க்கை நல்லா இருப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம வேத தியானம் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வசனத்தின்படி ஒரு காரியத்தை சொல்றார். அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும். இப்போ வேத தியானத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் கனெக்ஷன், அவரோடு கூட ப்ரேயர் கனெக்ஷன். செகண்ட் பைபிள் டிவோஷன் ரீடிங், வேத தியானம். மூணாவது கிரேஸ்லையும் நாலேஜ்லையும் வளரணுமா? நம்ம அவருடைய கிருபையில் என்ன பண்ணணுமா? வளரணும். கிருபை இல்லாமல் வளர முடியாது. அவருடைய கிருபையில் வளர்றதுன்னா என்ன அப்படின்னா, நம்மளை ஃபுல்லாக சரண்டர் பண்ணிட்டு அவருடையதை வச்சு வாழ்றது. கிருபையில் வளர்றதுன்னா எப்படி? நம்ம நீதிமானே கிடையாது, அவருடைய நீதியை நம்ம வாங்கிக்கிட்டு வாழ்றது. நம்ம பரிசுத்தவானே கிடையாது, அவருடைய பரிசுத்தத்தை வாங்கிக்கிட்டு இதுதான் நாலேஜுங்க. அப்போ நம்முடைய நீதியை வச்சுக்கிட்டு பார்த்தா ஜெபம் வராது. ஐயோ நான் ஒழுங்கு இல்லை, உத்தமம் இல்லை, இப்படியே காலம் போரா சொல்லிட்டு இருந்துட்டதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ இயேசுவின் இரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய், இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்தவானாக்கப்பட்டிருக்கிறாய், இயேசுவின் இரத்தத்தினால் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டிருக்கிறாய், இயேசுவின் இரத்தத்தினால் சுவிகார புத்திரனாக்கப்பட்டிருக்கிறாய். இதெல்லாம் கிருபையில கிடைத்தது. இந்த கிருபையில கிடைத்தத நாலேஜுக்கு கொண்டு வந்து வாயை திறந்து பேசும்போது நீங்க வளர ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நம்ம வளர ஆரம்பிப்போங்க. நம்ம நீதிமன்ற எண்ணம் வர வர பாய் வேற மாதிரி பேசும், வேற மாதிரி பேசும், நல்லதை பேசும், பரலோகத்துக்கு ஏற்றதை பேசும். நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம். நம்ம வளர 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 நம்முடைய அன்பு கூடிக்கிட்டே இருக்கும். இதுதாங்க ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறதுக்கு இருதயத்தை பக்குவப்படுத்துறது. இன்னொரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். பார்த்தீங்க அப்படின்னா கடைசியா தேவ சிந்தை தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். தேவ சித்தத்தை செய்யணும். இப்போ கனெக்ட் ஆகிறோம். என்ன யார் தான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்குற மாதிரி இவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க. ஏன்னா இவரை கூட தான் இணைய போகிறோன்னு தெரிய போகுது. இல்லாட்டி பிச்சுக்கிட்டு நரகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களா? இல்லை வேண்டாம், நான் இணையில, நான் தனியாக நான் வேணா இதுக்கு போய்க்கிறேன் அப்படின்றீங்களா? இல்லையே, கல்யாணம் இவர் கூட தானே ஆக போகுது. அப்படின்னா இவரை பற்றி தெரியணும். கொஞ்சம் தெரியறதுனால அவரை கொஞ்சம் டெய்லியுமே படிக்கணும், பைபிள் படிக்கணும். இதுதாங்க அறிவு. இதுதான் அறிவு. இதான் ஆண்டவர் கொடுக்குற அறிவு.
நமக்கு அது என்னன்றது, எதுக்காக கிறிஸ்து கூட இணைக்கப்பட்டோன்னு தெரியலன்னா பைபிள் படிக்கிறது எதுக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ புரியுதா நிறைய பேருக்கு ஏன் பைபிள் படிக்கணும்னு? மணவாளன் யாருன்னு தெரியணும், அவரோட ஹார்ட் என்னான்னு தெரியணும், அவருடைய எண்ணம் என்னான்னு தெரியணும், அவருடைய சித்தம் என்னான்னு தெரியணும். அப்புறம் என்ன பண்ணணும்? மூணாவது, அவருடைய கிருபையிலும் அவருடைய அறிவிலும் என்ன பண்ணும், அதாவது கிருபையிலும் நாலேஜ்லையும் நம்ம என்ன பண்ணணும்? வளரணும். அதான் இடையில ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் ஒரு பாஸ் சொல்லும் போது சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு குழந்தை ஒரு பருவம் வந்து அதுக்கப்புறம் வயதுக்கு வந்து அதுக்கப்புறம் திருமணமாகி இப்படி பல பரிமாண வளர்ச்சிகள் உடலிலே நடந்து கொண்டிருக்கிறது. நடக்குதா இல்லையா? இப்போ உங்க புள்ள மட்டும் 30 வயசாயும் வயசுக்கு வரல அப்படின்னா எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? ரொம்ப அந்த வீடு சந்தோஷமா இருக்குமா? கடைசி வரைக்கும் வயசுக்கே வராமல் கல்யாணம் பண்ணாமல் ரொம்ப அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது கொண்டு வரும். இது வந்து சரீரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதுபோல் ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு மாற்றங்கள் வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்தந்த வளர்ச்சி அந்தந்த ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த அறிவு என்ன ஆகிட்டு இருக்கணும்? பெருகிட்டே இருக்கணும். 30 நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆயிடுச்சு பிரதர், ஆனால் எனக்கு பைபிளே படிக்க தெரியாது. வேஸ்ட். ஏன் வேஸ்ட்னு சொல்றேன் அப்படின்னா, இன்னும் வளரல. 30 வருஷம் ஆச்சு, இதே சபைக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இங்க முன்னாடி வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா, ஐயாக்கு என்ன நரம்பு தளர்ச்சிங்களா? இல்ல, முன்னாடி வரும்போது அப்படியே ஆவியில நரம்புற மாதிரி அந்நிய பாச பேசிக்கிட்டே பாருப்ப. இல்லைங்க, ஜெபம் வரமாட்டேங்குது கேட்டா. ஆனா அதை மட்டும் சொல்லுவாங்க ஒரு வார்த்தையில் தமிழ்ல, பீத்திக்கிறது அப்படின்வாங்க. பீத்திக்கிறது. என் சர்ச் என்ன பண்ணுச்சு? 30 வருஷம் நான் 30 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 30 வருஷமா என்ன பண்றோம்? ஜெபம் பண்ண தெரியுதா? வளர்றீங்களா? எதுல வளர்றோம்? ஆளுதான் வளர்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையே, ஸ்பிரிச்சுவல்ல வளர்ச்சி இல்லை. பரிசுத்தாவியை பெறவே இல்லை. ஞானஸ்தானம் எடுத்துக்கணும் கூட. எங்க இருக்க? எந்த உலகத்தில் இருக்கிற? எந்த சபையில் இருக்கிற? This is not a traditional church. இது பாரம்பரிய சபை கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் போதனையை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசமே கீழ்ப்படிதலுடைய ஆரம்பம். கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ஒன்று. விசுவாசிக்கிறேன் என்றால் கீழ்ப்படுகிறேன் என்ற அர்த்தம். விசுவாசம் இல்லாதவர்கள் கீழ்ப்படிய முடியாது. அப்படி நம்ம வளரணுங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? இந்த 10வது மாசம் வந்துட்டோங்க. எழும்பி என்ன வாக்குத்தத்தம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல தொங்கிருச்சு பாருங்க கழுத்தெல்லாம். அதுவும் பாவம் எவ்வளவு நாள் காத்திருக்கோம். இனி இப்படி தொங்கி போய் எத்தனை உட்காந்துருக்கோ தெரில. எலும்புமா, இந்த 10வது மாசத்துலயாவது தெளிவடையுங்கள். இந்த 10வது மாசம், இன்னும் இந்த வருஷம் முடியறதுக்கு 2 மாசம் தான் இருக்குது. நான் சொல்றேன், இந்த அடுத்த 2026ல நீங்க ஒவ்வொருவரும் பறக்கிற அனுபவத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எந்த அனுபவத்தில் இருக்கணும்? பறக்கிற அனுபவத்தில் இருக்கணும். தவழ்ற அனுபவத்தில் இருக்கக்கூடாது. அது பாம்பு அடி போகும். ஆனா கழுகுதான் ஆகும், பறக்கும். பாம்பு டான்ஸ் ஆடிடக்கூடாது, கழுகு டான்ஸ் தான் ஆடணும். மகடி ஊதி
அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நம்ம பறக்கணுங்க. பறக்கணும்னா நம்ம வளரணும். அடுத்தது கடைசியாக என்ன சொன்னேன்? தேவனுடைய சித்தம். சித்தத்தை நம்ம செய்யணும். தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய பழகணும். இதுதான் ஹார்ட்டுக்கு உள்ள ஒரு பெரிய மாற்றம். இப்போ நீங்கள் உங்கள் ஹார்ட்டை என்ன பண்ணுறீங்க? கேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு இருதயத்தை கொடுத்துருக்கிறார் பிரதர், கேர் பண்ணுறீங்களா? கேர் பண்ணுங்க. எப்படி சரீரத்தில் இருக்கிற இருதயத்தை நாம் கேர் பண்ணாமல் போகும்போது அந்த இருதயத்தில் நமக்கு பாதிப்புகள் உண்டாகிறதோ, அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்கள் இருதயத்தை, நான் என் இருதயத்தை கேர் பண்ணாமல் இருந்தால் நான் ஆவிக்குரிய விதத்திலும் பாதிக்கப்பட்டிருப்பேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பாதிக்கப்படாதபடி நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால், ஒருவேளை ஃபிசிக்கலில் நான் பாதிக்கப்பட்டிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் என்னோடய ஹார்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு கூட எனக்கு சேஞ்ச் உண்டாகும். ஏனென்றால் இந்த ஹார்ட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு என்னுடைய பாடிக்கு சேஞ்ச் உண்டாகுமோ, அதுபோல் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு என் ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கும் அது சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொண்டு வரும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே நீங்கள் முழு மனதோடு கூட ஆண்டவர், முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரில் அன்பு கூறணும் அப்படின்னா இந்த இருதயத்தை கரெக்ட் பண்ணுங்க. இந்த இருதயத்தை கரெக்ட் பண்ணி இந்த இருதயத்தை ஆண்டவருக்கு பிரியமான இருதயமாய் மாற்றி, ஆண்டவரோடு கூட கனெக்ஷன் ஆகிறதில்ல என்னென்ன தடைகள் என் எண்ணங்களில் இருக்கிறது, என் உணர்வுகளில் இருக்கிறது, என் விருப்பத்தில் இருக்கிறது, என்னுடைய நோக்கத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து நீங்களும் நானும் செயல்படுவோமே என்றால் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் காண முடியும்.